இந்த உழவர் உரிமை இயக்கம் வந்து என்ன நம்ம யோசிச்சு என்ன நோக்கி நகர்றோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கான பிரதிநிதித்துவம் வந்து சட்டமன்றத்திலயோ, பாராளுமன்றத்திலயோ இல்லாம இருக்கிறதுனால தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமானது தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளை வகுத்து, விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய வேலையான சென்னை, சேலம் 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், இந்த மேல்மா சிப்காட் போன்ற மேல்மா சிப்காட் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வந்து சிப்காட் என்ற பெயரில் வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர், கிட்டத்தட்ட 45,000 ஏக்கர் நிலங்களுக்கு மேல விவசாய நிலங்களை வந்து அபகரிக்கிறதுக்காக வந்து இந்த அரசாங்கம் திட்டமிடுது. அப்போ சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் உழவர்களுக்கான பிரதிநிதித்துவம் ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கில் நாம் செயல்பட்டு இருக்கும் பொழுது, இந்த 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகமானது இந்த விவசாயிகளுக்காக போராடக்கூடிய நபர்களை வந்து அழைத்து பேசும் பொழுது என்னையும் அழைத்து பேசினார்கள். அப்பொழுது நாங்கள் உழவர் உரிமை இயக்கம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதாக முடிவெடுத்து நாம் வந்து இப்போ களமாடிட்டு இருக்கிறோம். சரி, அது ஏன் வந்து திருவண்ணாமலை தொகுதியில நாம களமாடுறோம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த இந்த நில அபகரிப்புக்கு ஒரு முகமாகவும், ஒரு பரந்தூர் விமான நிலையமாகட்டும், இல்ல மேல்மா சிப்காட் போராட்டமாகட்டும், எந்த மாதிரியான விவசாயிகள் நில பறிப்பு நிகழ்விலும் அமைச்சர் ஏவா வேலுதான் வந்து இதுல முந்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த துறைக்கும் சம்பந்தம் இல்லை. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இவர் வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். ஆனா இவர் வந்து மேல்மா சிப்காட் பிரச்சனையில தலையிடுறாரு. இது சிப்காட் வந்து வானத்துல கட்ட முடியுமான்னு கேட்கிறார். பரந்தூர் பிரச்சனையும் இவருக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இவர் போய் அதுல கலந்துக்கிறார். அப்போ அனைத்து விவசாயிகள் விரோத செயல்களிலும் அமைச்சர் ஏவாவேலுனுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. இவர் வந்து ஏற்கனவே சென்னை சேலம் 8 வழிச்சாலை அதிமுக ஆட்சியில் கொண்டு வரும் பொழுது இவர்கள் வந்து இந்த சாலைக்கு எதிராக போராடினார்கள். ஆனா ஆட்சி அமைத்து 10 நாட்களிலே வந்து அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் நாங்கள் இந்த சென்னை சேலம் 8 வழிச்சாலை எதிர்க்கவே இல்லை என்று பச்சையாக பொய் சொன்னார். பிறகு சமூக அழுத்தத்தின் காரணமாக அவருடைய இதுல இருந்து பின்வாங்கினார். இப்போ அன்னைக்கு எதிர்த்த அதே திட்டத்தை மீண்டும் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் வந்து துண்டு துண்டாக அதிவிரைவு சாலை என்று உரகடத்திலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் முடிய வரையும், காஞ்சிபுரம் மாவட்டம் இருந்து திருவண்ணாமலை வரையும் வந்து சிறு அளவு பாதைகளை மாற்றி மீண்டும் அதே சாலையை இவர் கொண்டு வர முயற்சிக்கிறார். சரி, சாலை வந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லலாம். சாலை இல்லாத ஊருக்கு நீங்க சாலை கொண்டு போனீங்கன்னா சாலை நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே இருந்த சாலைகள் அனைத்தையும் வெட்டி அகலப்படுத்துறேன்னு சொல்லி எல்லா சாலைகளையும் அகலப்படுத்தி இருக்கீங்க. நம்மளுடைய தேவைக்கு என்னவோ அந்த அளவுக்கு நம்ம சாலைகள் போடணும். ஆனா அதையும் மீறி நீங்க நிறைய சாலைகள் போட்டு எல்லா இடத்துலயும் சுங்கவரிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை மாத்தி வச்சிருக்காரு அமைச்சர் ஏவாவேலு அவர்கள்.